தலைய ஜாமுக்குறானே ஏத்தா மாமா மாமான்னு பாடுறியே மாமன் மயன் பக்கத்துல இருக்கும்போது மாமா மாமா ஏய் மாமா நம்பர் கொடு மாமா. இவர் ஒரு மாமா, நாரதர் ஒரு மாமா. அவனுக்கு நான் அண்ணே, அவனுக்கு நான் அண்ணன்னா அப்புறம் என்ன மாமா தானே. சரி சரி மாமா இந்த வேலை தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். நாரதர் மாமா வர சொல்லுங்க மாமா. இல்ல வர சொல்றேன். அவன் எனக்கு அண்ணே. பத்தியா நீ கூப்பிட்டோன்னு வர்றாரு சாமி. பொம்பளை கூப்பிட்டா சாமி வந்துடுறாங்க. அப்ப அவரை வேற மாதிரி நீங்க சொல்றீங்களா? ஆமா, அதனாலதான் பொம்பளையில சாமி வருது. புள்ள வேணும்னா அவர்கிட்ட தான் நான் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். யா நீ வேற புள்ளையோட சேர்த்து தொல்லையும் கொடுத்துருவாரு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி சாமி வேண்டாம். ஏய் இந்தடா டேய் ப்ரா ப்ரா ஏய்டா யோ ஓ வேலைய பாரியா. டேய் அந்த புள்ள பாடு பாடு சொல்ல. ஆமா நான் கிட்ட பேசி நீங்க நீ ஓ வேலைய பாரியா. நாங்க யோகா நடத்திக்கிட்டு இருக்கோம். என்னடா யோகா நடத்துற? சித்த வைத்தியம். நீ தள்ளு 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 நீ வாம்மா. போம்மா சாமி கூப்பிடுறாருல அங்க ஆமா ஓடி சொல்ல மாட்டீங்க போ. சரி சாமி பிரம்மச்சாரி ஏய் தள்ளி தான் நில்லையா? இது என்னையா அது என்னமோ இடிக்குது. ஏக தடையா? நீ சொல்லுமா, நீ நல்ல புள்ள. என்னங்க சாமி? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? இது யார் சாமி எழுதினார் அந்த பாட்டை? சாமியா? ஏன் மாமா? டேய் மாமா சங்கரா சாமி எழுதினாரா மாமா? டேய் 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 ஆல் ரோட் வாசிக்கிறல தங்கராசு அவர் எழுதுனது. அவர் எழுதினதுனால தான் நான் அந்த பாட்டை பாடுறேன். நேத்து ஒரு புள்ள வந்துச்சு. இந்த பாட்டை உனக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னு? எங்க வாத்தியார் மதுமிதி அப்படின்னு சொல்லிச்சு அந்த புள்ள. அப்படியா? எனக்கு மாமா கொடுத்தாரு. இப்ப சொல்லு, இந்த பாட்டை எழுதுனது யார்? சங்கராசாமி எழுதல பாட்டு. உண்மையை தான் சொல்றேன், சங்கராசாமி இந்த பாட்டை எழுதல. மா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இது என்ன தெரியுமா? இது ஒரு சினிமா பாடல். ஆமா அதான் நான் சொல்றேன், சங்கராசாமி எழுதல, இது சினிமா பாடல் தான். வேடஞ்சனுக்கு பாடுறதும் சினிமா பாடல் தான். சரி என்ன படத்துல இந்த பாட்டு? இது என்ன படத்துல இருந்து என்ன பாட்டா? நீங்க என்னை சந்திக்கவே கூடாது, என் பீரானை பார்த்து மயங்கி நிக்கிறீங்களே எப்படி இப்படி? இல்ல இல்ல என்ன படத்துல இந்த பாட்டுன்னு கேக்குறாருல? நம்ம செக்ஸ் படம். ஏய் குத்து குமரப்பேன்னு சொல்லு. குத்து குமரப்பனா? அவன் பேச்ச கேட்டா நீ கெட்டு போயிருவ. ஆமா சாமி பேச்ச கேட்டு சீக்கிரம் முன்னுக்கு வந்துருவேன். இவரு என்னங்க சாமி? அவன் சம்பந்தம் இல்லாத ஆளு. நான் சொல்றேன் நம்ம ரெண்டு பேரும் தான் சம்பந்தம். நீ இந்த ஆளு பக்கத்துல குடியிருக்கிற ரொம்ப தப்பு. நீ அபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் பக்கத்துல உன் வீடு பக்கத்துல இருந்தாலும் வீடு பிடிக்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம். எப்படி நீ பிள்ளையோட தான் போற சங்கத்துக்கு? அப்பேற்பட்ட சாமியார் நான் இல்ல. ரொம்ப சந்தோஷம். தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி சாமியார் இல்ல, சுகர் வந்து சுப்பிரமணி வேலை செய்யலையா? அதுக்காகவே ராஜா மாமா, அதுக்காகவே உனக்கு எனக்கு ஒரு வீடியோ காட்டின பத்தியால ஒரு சாமியார் மொட்டை குண்டியோட தெரிஞ்சா சாமி வருதா? ஏண்டா டேய் இதெல்லாம் அவருக்கு குண்டி கருப்பா இருந்துச்சு மாமா. அடே அடே இதுதான். வேண்டாம் 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 அப்பா டேய். அட என்னடா பேசிட்டு கேட்டியா? ஏண்டா நீ போய் ஆகுது. போட்டுமா? போ போ. ஏன் என் தங்கை வருது. ஐயோ இவர் பார்த்தா குண்டி கருப்பானது மாமா. நீ அதே சொல்லிக்கிட்டு இருக்க. நீ தானே மாமா அந்த வீடியோ காட்டின மொட்டை குண்டியோட கிங்கினி. இப்ப நீ இதெல்லாம் காமிக்கிறியா? ஆமா அவர் வீடியோ எடுத்து வச்சிருந்தாரு. நீங்க தான் இப்படி போனீங்களே. அப்படியா? அதெல்லாம் அவர் செய்வாரு. ஆமா எல்லார்கிட்ட அது நம்ம புரட்டாசி மாசம் பாத்துக்குவோம். எதுனாது மறுபடியும் அதை காட்டுவீங்களா? ஏன் பேசாம தங்கச்சி நீ வாமா முதல்ல. போயா முதல்ல. ஆமா மாமா காட்டினாரு என்கிட்ட. மேற்கொண்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன்னு சொன்னாரு. நானே உங்க மாமாவை பாரு காட்டினேன்.
நான் வேணுமா தங்கச்சி வேணுமா? உனக்கு நான் வேணுமா அண்ணன் வேணுமா? எனக்கு சாமியார் தான் வேணும். ஐயோ என்னடி இது? கெட்டுட்டியா? இந்த பிள்ளைய நீ தான் கெடுத்தியா? சாமியார் கெடுத்துண்டாரா? அந்த வேலைதான் இப்ப நான் பாக்குறேன். அழைத்து வாருங்கள் சுவாமி. என்ன பாடுபடுத்துறீங்க? வணங்குகின்றேன் சுவாமி. வந்தாரை பாமாலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமே ஆகும். என்னங்க இது? மலர் போன்ற வடிவன்றோ என்னருகிலே மயங்காதோ மனமின்று உன் நினைவிலே மலர் போன்ற வடிவன்றோ என்னருகிலே மயங்காதோ மனமின்று உன் நினைவிலே உன்னகை புரிந்திங்கு வந்தது நீ எங்கு அழகான உனை கண்டு எங்கள் நெஞ்சங்கள் ஆடி பாடினார் வர வேண்டும் வர வேண்டும் வாழ்வினில் துயர் தீர்க்க. ஸ்ரீதேவி குடிகொண்ட இம்மாடமே ராஜாதி ராஜாவே உன் சொந்தமே ஸ்ரீதேவி குடிகொண்ட இம்மாடமே ராஜாதி ராஜாவே உன் சொந்தமே பழகிடு குணசீலா அழகியின் குலபாலா உன் முன்னே இசை ஒலிக்க அங்கைய மலரை தூவிட வணங்குகின்ற சுவாமி. எனக்கு முழுவதாக அண்ணனும் தோழியும் தங்களை சந்தித்து ஆசைகள் பெற்றதுக்கு எண்ணி மிகவும் பெருமைப்படுகின்றேன். தாங்களை என் இருப்பிடம் தேடி வந்தவுடன் அளவுகிறத மகிழ்ச்சியும் ஆச்சரியமாக இருக்கிறது. தம்பி பெறுகிற தாமர ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலைகின்ற பொன்மொழியின்படி தம்மிவிட பெரியாரின் நட்பும் தொடர்பும் ஆசீர்வாதமும் மிக சிறந்த செயலாகும் என்பார்கள். ஆகையினால் நாட்டு மக்கள் அண்ணன் தோழியர் இச்சிறியவளுக்கு உல்லாசி கூறுங்கள். அற்புதமான ஒரு வரவேற்பு வந்தாரை வரவேற்பது நான் கேக்குறேன். அது என்னன்னு கேக்குறேன். ஹலோ இந்த வந்த உடனே நீ வாய்ப்பிடிட்ட. இப்ப இந்த நாடகம் நடக்குது இல்ல? நடக்குது. இது என்ன சாமிக்கு? என்ன சாமி சொல்லு பாப்போம். என்ன சாமிக்கு இந்த நாடக திருவிழா? நான் வரும் பொழுது கேட்கல இன்னும். கேளுங்க. சொல்லுங்க. கேட்கல. செல்லாய் அம்மன். யாருக்கு? செல்லாய் அம்மன். செல்லாய் அம்மனுக்காக திருவிழா. இந்த உலகத்துல அம்மனுடைய வடிவங்கள் நிறைய. ஆமா. அதனால்தான் 108 அம்மனுடைய ஆலயங்களுக்கு சிறப்பு. ஆமா. அதே போல அது சிவன் கோயிலா இருக்கட்டும் பெருமை எல்லாத்துக்குமே இந்த 108க்கு ஒரு மிகப்பெரிய மகிமை இருக்கிறது. சரி. செல்லாய் அம்மனுக்கு திருவிழா இங்க நடக்குது. அப்படித்தானே? அப்படிதான். ஒரு பெண் தெய்வம். அது பெண் தெய்வம் தானே? ஆமா சுவாமி. ஆமா. அப்ப இந்த உலகத்துல முதல்ல வந்த கடவுள் எம்பெருமான் சிவன். சரி. சரிதானே? சிவபெருமான் தான் உடம்புல தான் பொண்டாட்டிக்கு எந்த பக்கத்தை கொடுத்தாரு? இது என்ன கேள்வி இது? தெரியாதவளை கேட்கிறீங்க. ஏமா இப்ப நீங்க கேட்கிற சரி. ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்பொழுது எந்த காலை உள்ள எடுத்து வச்சு வர சொல்லுவாங்க? வலது காலை எடுத்து உள்ள வள வரணும். ஏன் வலது காலை எடுத்து உள்ள வைக்க சொல்றாங்க? இடது காலை வச்சா ஆகாதா? இந்த உலகம் எப்படி சுத்துது தெரியுமா? நான் சுத்துறதை கேட்கல. அதுதான் கணக்கு. ஏன் வைக்க சொல்றாங்கன்னு கேட்டேன். அதுதான்மா, இந்த உலகமே இவங்கிறது வலதுதான். வலதாக வளம் வரக்கூடிய இந்த உலகமே வலது வழியாக வளம் வருது. அப்ப ஒரு வாழ்க்கையை துவக்கணும்னா வலது காலை எடுத்து வைத்தால் வாழ்க்கை பெருகுங்கிறது. இடது பக்கத்தை மனைவிக்கு கொடுத்தாரு. இந்த பக்கத்தை? இடது பக்கத்தை. இப்ப நீ நிக்கிறது பொம்பளை பிள்ளை தானே? ஆமா சுவாமி. சிவபெருமான் எதை கொடுக்கிறாரு? இடது பக்கத்தை தானே கொடுத்தாரு. ஆமா. பொண்டாட்டிக்கு. இப்ப நீ நிக்கிறது எந்த பக்கம்? இடது பக்கம். சிவன் எந்த பக்கத்தை கொடுத்தாரு? இடது பக்கத்தான் கொடுத்தாரு. அப்ப நீ எந்த பக்கம் நிக்கணும்? நான் இடது பக்கம் தான் நிக்கிறேன். நிக்கிறீல்ல? இது நீ நிக்கிறீல்ல? ஏங்க சிவபெருமான் கொடுத்தாருன்னா அவர் மனைவிக்கு கொடுத்தாரு. வாய் கட்டிச்சே. நீ இங்க நிக்க கூடாதா? ஏங்க நின்ன என்ன இத கொண்டு எங்க ஒப்பிடுறீங்க பாத்தீங்களா? ஆனா உங்கள மாதிரி இந்த உலகத்துல யாரையும் பார்க்க முடியாது சுவாமி. கணக்கு சரியா இருக்கு. இல்ல கணக்கு சரியா இருக்கலாம். சரிதான். எங்க சுத்துனாலும் இருங்க. மாப்பிள்ளை உட்கார்ந்திருக்காரு, பொண்ணு உட்கார்ந்திருக்காங்க. தாலி கட்டும் போது பொண்ணு எந்த பக்கம் உட்கார்ந்திருக்கும்? வலதுபுறமா இடதுபுறமா?
இடது பக்கம். நெசமா நிசமா நெசமா அதான் நிசமா தான். இங்க தாலி கட்டினவங்க இருக்கிறீங்களா? ஆ எந்த பக்கம் மனைவி வச்சு தாலி கட்டினீங்க? வலதுபுறம் வச்சு தானே தாலி கட்டினீங்க. ஆ. அப்புறம் இடம் இப்போ நான் கேட்குறேன், நான் எனக்கு தெரியுமா எதை எதில் சேர்க்கணும்னு. இப்போ நீ சொன்னீங்கல்ல, கேளுங்க. இந்த பூலோக கணக்கின்படி ஒரு பொண்ணு வலதுபுறம் உட்கார வலது வச்சு பக்கம், அது திரும்ப தெரியும், வலது பக்கம் உட்காரும் கணக்கு இருக்குல்ல. இந்த திருப்பரங்குன்றத்துல ஒரு ஆளுக்கு நடந்துச்சுல கல்யாணம். யாருக்கு கேக்குது? யாருக்கு நடந்துச்சு கல்யாணம்? முருகனுக்கு. முருகனுக்கு. பொண்டாட்டி பேர் என்ன? தெய்வ யானை. அந்த தெய்வ யானை உட்கார்ந்து இருந்தது இடது பக்கமா வலது பக்கமா? அந்தமா உட்கார்ந்து ஆத்தி. அப்புறம் ஆத்தி எங்க சொன்னாலும் ஏங்க எங்க கூட சேர்க்கறீங்க? அதுதானே பெருசுமே. அந்தமா வலதுபுறம் தான் உட்கார்ந்தாங்க. இல்ல இடதுபுறம். ஏன் அப்படி உட்கார்ந்தாங்க? அதனால தான் அந்த கல்யாணம் செல்லாது. முருகனுக்கு தெய்வ யானைக்கு நடந்த கல்யாணம் செல்லாதா? அது செல்லாது. ஏன் செல்லா கல்யாணம் ஆச்சு? அதனால தான் இப்ப அவருக்கு இன்னொரு பொண்டாட்டி தேவைப்படுதான். நான் சொல்லல. இது நியாயம் இல்ல. தாலி கட்டும் போதே சரியான இடத்துல வச்சு தாலி கட்டிருக்கணும்ல. தாலியை கட்டினதுக்கு பிறகு அந்த பொண்டாட்டி செல்லாத அடுத்த பொண்டாட்டினா ஒண்ணு தெரியுமா உனக்கு? அரசாங்கம் ஏத்துக்க. இத கேளுமா. இப்போ ஒண்ணு இல்ல. நீ ஒரு புடவை வாங்கிட்டு வர்ற. வாங்கிட்டு வரேன். சரிதானே? வாங்கிட்டு வந்த புடவைய எங்க வீட்டுக்குள்ள வைப்ப? எங்க வீட்டுக்குள்ள பாதுகாப்பான இடத்துல உயரத்துல தான் வைப்பேன். வச்சிருவேன். ஒரு நகை வாங்கிட்டு வர்ற. அந்த நகைய சேலை வைக்கிற இடத்துல வைப்பியா இல்ல அதை விட பத்திரமா வைப்பேன். அப்படிதானே? ஆமா. தெய்வ யானை நீ வாங்கிட்டு வந்த சேலை மாதிரி. ஓ சரியா? சரி. அதனால தொங்க விட்டுருக்காரு. ஆனா இனிமே தங்கம் வாங்க போறாரு. பிரச்சனை இல்ல சாமி. போறாரு. இல்ல சேலைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. போனா இன்னொன்னு வாங்கிக்கலாம். தங்கம் தொலைச்சுன்னா மனசு கிடந்து பாடாப்படுமே. இப்ப தெரியுதா? வாங்க முடியுமா? முடியாது இல்லையா? பாதுகாக்க ரொம்ப சிரமமே. அதனால உனக்காக ஒரு வாழ்த்து. அந்த வாழ்த்து எப்பேற்பட்ட வாழ்த்து முதல்ல கொடுங்க. அப்படினா கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது மகனே நீ வாழ்கவே. கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது ஒரு மகனே நீ வாழ்கவே. அவனே இணைத்தான் உறவை பலத்தான் இரண்டும் உண்டானது மகனே நீ வாழ்கவே. ஆயிரம் காலமே வாழ்கவே உன் புகழ் இரவு வாழவே வாழ்கவே திருமகள். வாழ்க வளர்க வாழ்க வல்லாண்டு வளர்க உன் கலை தொண்டு நாட்டமுடன் இணை கண்டு நல்லதொரு புகழை கொண்டு செய்கின்றாய் பெரும் தொண்டு. என்ன தொண்டு? காவல்ங்கிற தொண்டு. முருகனுக்காக தென்னை விதைச்சு பரணமச்சு பெரிய தொண்டு. ஆமா சுவாமி. முருகனுக்காக. அப்படித்தானே? அப்படியேதான். இந்த உலகத்துல பெரிய தொண்டு செஞ்சான் ஒருத்தன். நிறைய பேர் தொண்டு செஞ்சிருக்காங்க. இதுல பெரிய தொண்டு சிறிய தொண்டுன்னு ஒண்ணு இருக்கா? இருக்குல்ல. இப்ப சிவனடியார்கள் எல்லாரும் சிவபெருமானுக்காக ஒரு விஷயத்தை செய்யணும்னா அந்தந்த நாள்ல அந்தந்த நேரத்துல கொடுத்துருக்காங்க. இறைவனுக்கு பெரியது சிறியதுன்றது எதுவுமே கிடையாது. அன்புங்கிற காதலும் பக்தியும் இருந்தா அது பெரியது. இங்க பாருங்க. அது நீங்க பேசுங்க, நான் இல்லைன்னு சொல்லல. சொல்லுங்க. நீங்க பேசுறது யார்கிட்ட பேசுறீங்கறத கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன் நீங்க என்ன சொன்னீங்க? பெரியது இல்ல சொன்னீங்கல்ல? ஆமா. இப்ப முருகன் கேக்குறார் யார்கிட்ட? அவைகிட்ட. சொல்லுங்க. பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகனோ கரியமாள் உந்தியில் வந்தோ. கரியமாளோ அலைகள் தூங்கினோம். அலைகடலோ சொல்லுவாங்க. குறுமுனி அங்கையில் அடக்கம். குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன். கலசமோ புவியில் சிறுமன். புவியோ அரணக்கு ஒருதலை பாரம். இந்த கதை இருக்குல்ல? இருக்கு. இதத்தான் முருகனே கேட்கிற அவைகிட்ட. அதுக்கு அவை சொல்றாங்க பெரியது கேட்கும் தனிவடி வேலோய். பெரிது பெரிது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமா. அப்ப பெருசு ஒண்ணு இருக்குல்ல? பெரிது பெரிது பூனம் பெரிதுன்னு இல்ல அதத்தான் என்ன கேக்குறாங்க அவங்க? பெரியது கேட்கும் தனிவடி வேலோய்ங்கறாங்க. அப்ப உலகத்துல பெருசு ஒண்ணு இருக்கு. பெருசு ஒண்ணு இருக்கு. அப்ப சிறுசு ஒண்ணு இருக்கு. இல்ல மனிதர்களுக்கு தான் அப்படி இருக்கு. அவை தான் சொன்னாங்க. கேக்குறது முருகன் இருக்குதான்னு முருகன் கேட்டாரு. கேக்குறது முருகன். முருகன் தான் கேக்குறாரு. முருகன் மனுஷனா? இல்ல தெய்வம். அவர் என்ன சொல்றாரு? எது பெருசு எது சிறுசு? சரி. பெரியது சிறியது. சரி. நான் என்ன சொல்றேன்? 63 அடியார்கள். சரி. அவர்களுக்கு அடியார்கள்னு பேரு. ஆமா. எங்க சிவமதத்துல 12 ஆழ்வார்கள். இவர்கள் ஆழ்வார்கள், அவர்கள் அடியார்கள். அடியார்கள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சிவனுக்கு தொண்டு செய்தவர்கள் அடியார்கள். அடியார்கள். ஆழ்வார்கள் அர்த்தம் தெரியுமா? இறைவனையே பாதுகாப்பவர்கள். இறைவனோடு ஒன்றாய் சேர்ந்து வாழ்ந்தவர்கள். ஆமா. இறைவனோடு சேர்ந்து ஒன்றாய் வாழ்ந்தவர்கள். கையும் இல்ல காலும் இல்ல
உடம்பே இல்ல. ம். ஒருத்தர் பிறந்தார், அவர்தான் ஆழ்வார், திருமலிசை ஆழ்வார். சரி. அவர் என்ன பண்றாரு, ஓ மாதிரி பொம்பளை பிள்ளை, சின்ன வயசுல இருந்து பெரிய பிள்ளை 20 தொண்டு செஞ்சுட்டே இருந்துச்சு. வயசு வந்துருச்சு, சரி. கிழவிங்கிற பட்டத்தை அடைஞ்சிருச்சு. என்னது? கிழவிங்கிற பருவத்தை ஏங்க அடைஞ்சிருச்சு. வயசுக்கு வந்த புள்ள குமரி தானே கிழவிங்கிறீங்க? அந்த அம்மாவை சொல்றமா. சரி. பருவம் அடைஞ்சு வயசு பெரிய வயசாயிருச்சு, புதிய வயசாச்சு. வயசாயிருச்சு. அப்ப ஆழ்வார் சொல்றாரு, இந்த பெருமாளுக்காக தொண்டு செய்யற கிழவியே, உம்முடைய துண்டு பெரிய துண்டாக இருக்கணும். அதனால கிழவியா இருக்கிற நீனிலிருந்து குமரியாக மாறுவாய். அப்ப கிழவி குமரியானால ஆனால ஆயிட்டா. இது கதை. சரி. கிழவி குமரியாவது அபூர்வம். அபூர்வம். ஆனா இளமை முதுமையாவது இயற்கை. இயற்கை தான். அப்ப கிழவி குமரி ஆயிட்டா. குமரி கிழவியாக முடியுமா? இது என்னங்க இது? அவர் அருளினால அந்த அம்மா குமரியானாங்கிறது நியாயம். ஆமா, ஆழ்வார்கள்ல கிழவிய குமரியாக்கினாரு. குமரியும் கிளவியாக்கினாரு. அடியார்ல குமரிய கிழவியா மாறினா. குமரி கிளவியா மாறினா எங்க யாருன்னு சொல்லு பாப்போம். இன்னொரு முறை சொல்லுங்க. குமரி கிழவியா மாறிட்டா. இறைவனால. இறைவனால. அப்படி சொன்னாதான் கதை தெரிஞ்சுக்குவே நீ. அப்படி சொன்னாதான் கதை தெரிஞ்சு வருமே. இது நல்லா இருக்குது, கேக்குறதுக்கு நல்லா இருக்குது, கேக்குறவங்களுக்கு நல்லா இருக்கு. அதுதான் சுவாரஸ்யம். சுவாரஸ்யம். சாப்பாட்டுல ருசி இருக்கணும், பேச்சுல சுவாரஸ்யம் இருக்கணும். இத கேட்டுக்கங்க. நீங்க எப்படிமே இப்படி பையன் எனக்கு பிடிக்கும். இப்ப சாப்பாடு எப்படி இருக்குங்கறியா? சாப்பாட்டுல ருசி இருக்கணும், சுவை. சாப்பாட்டை எது அள்ளுது? கை விரல்கள் அள்ளுது. அல்லது எது உண்ணுது? நாவு. சரி, ஒருவேளை அந்த சாப்பாடு கெட்டு போச்சுன்னா கை சொல்லுமா வாய் சொல்லுமா? கெட்டு போச்சுன்னா மூக்கு தான் சொல்லும். அங்க வந்தீங்களா கதைக்கு? இப்ப ஆமா, சோத்த அள்ளுறது கை. ஆமா, அதுக்கு தெரியாது. உண்றது வாய், ருசி அதுக்கு தெரியாது. ஆனா வாய்க்கு மேல உள்ள மூக்கு என்ன சொல்லுது? கெட்டு போச்சு நல்லா இருக்குன்னு சொல்லுது. இதுதான் கதை. சுவாமி, கதை நம்ம எப்படி வேணாலும் பேசுவது பேச்சல்ல, எதை எப்படி எதில் சேர்க்க வேண்டும் என்பதுதான் உண்மை. இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் கேக்குறேன், நாக்குக்கு மனம் தெரியாது, ருசி. இது யாருடைய பாணி தெரியுமா? யாரு? எங்க அண்ணன் பூவரசோடி கணேசன் பாணி. அத்தி கதையை சொல்லிட்டே இருப்பாரு. ஆமா, அந்த சொல்ற கதைக்குள்ளேயே ஒரு கதை சேர்த்துருவாரு. ஆனா முத்தப்பா அப்படி இல்ல, கதையை பேசிக்கிட்டே இருப்பாரு. அந்த பேசுற கதைக்குள்ளேயே இப்படி இருக்கு அப்படி போயிட்டே இருப்பாரு. ஆமா, அவருக்கு எப்ப பிடிக்கலையோ நீ பண்ணி போடுவாரு. அவ்வளவுதான், அவருக்கா பிடிக்கிற வரைக்கும் பேசிட்டே இருப்பாரு. ஆமா, அப்ப பாருங்க எவ்வளவு தன்மை பாருங்க. சோத்தை அள்ளுவது கை, உண்ணுவது வாய், சொல்வது மூக்கு. ஆமா, உறுப்புகள்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இறைவன் வச்சிருக்காங்கல்ல. இப்ப காதுனாலதான் எல்லாத்தையும் கேட்க முடியுங்கிறோம், வார்த்தைகளை வாயினாலதான் சொல்ல முடியும். நாக்குக்கு ருசி மட்டும்தான், மூக்குக்கு மனம் மட்டும்தான். இந்த ருசியை மூக்கு அறிய முடியுமா? அறியாது, மனம் மட்டும்தான் அறிய முடியும். ஆகா நல்ல வாசமா இருக்கே, ஆத்தி இந்த இடத்துல பின்னாருது. இப்ப நீங்க கேட்டது காரைக்கால்ல பிறந்தவர்கள் புனிதவதி அம்மையார்னு பேர். அந்த அம்மா சிறு வயசுல இருந்தே சிவன் பக்தனாக தான் இருந்தாங்க. சிவபெருமான வழிபடுறது எந்த நாளும் குறையாது. அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க திருமணம் பண்ணி வைக்கிறதுக்காக. இந்த அம்மா தெய்வம் இருக்குன்னு நம்புறவங்க, அவர் தெய்வத்தை அதிகமா நம்ப மாட்டார். ஒரு நாள் அவர் என்ன செய்யறாருன்னா, 2 மாங்கனி கொண்டுட்டு வந்து மனைவி கிட்ட கொடுக்குறாரு. அம்மா இதை பத்திரப்படுத்தி வை, மதிய உணவுக்கு எனக்கு தேவை, அதை வச்சு வைன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த அம்மா சமைக்க போற நேரத்தில் ஒரு சிவனடியார் வர்றார். சிவனடியார் பிச்சாந்தேகின்னு கேட்டா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். அது நம்ம தமிழர் கலாச்சாரத்துல உண்டானது. அதுலயும் சிறந்த அடியார்கள் மிகப்பெரிய தொண்டு செய்வாங்க. இல்ல சுவாமி, எந்த நேரத்துல வந்தாலும், இரவு 1 மணி வந்தாலும், இல்ல விடியக்கால 5 மணி வந்தாலும், பசின்னு நம்ம வீட்டுக்கு யாரு கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கறது இந்து தர்மமா. அதனாலதான் இரவுல வந்தவங்களுக்கு கூட வயல்ல விதைச்ச நெல்ல, சரி அந்த அங்கிட்டு போயிடும். இல்ல அப்படி சொல்லக்கூடாது. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்படி ஒரு வேலை பற்றி பேசணும்னா ஒரு வேலை அவருக்கு தெரியாம போயிருக்குமா? நீங்க கேளுங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்ன நினைக்கிறீங்க, ஒரு அடியார் வந்தாரு, நேரம் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, மழை பெஞ்சு அவங்களுக்கே உட்கார இடம் இல்ல, அந்த நேரத்துல உணவு எப்படி கொடுக்க முடியும்? பத்த வைக்க விறகை இல்லாதப்ப சமைக்க முடியுமா? அவருக்கு சாப்பாடு போட முடியுமா? ஆனா பொண்டாட்டி பக்குவத்தை பாருங்க. நான் இருக்கல, நீ ஏன் கவலைப்படுற? இது மாதிரி புருஷன் கஷ்டப்படுற நேரத்துல அவர் ரொம்ப மன வருத்தமா இருப்பாரு. ஏன்டா அந்த உலகத்துல இருக்க வாழ்க்கையே வேணா, செத்து போயிருவோமாங்கிற நிலைமையில இருப்பாரு. விட்டு தள்ளுங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான ஒரு வார்த்தை பொண்டாட்டி சொல்லிட்டா. ஒண்ணு, பாரதியார் மிகப்பெரிய புலவர், அவருக்கு யார் பொண்டாட்டி தெரியுமா? யார் பொண்டாட்டி? 2 பேர் இருக்காங்க. பாரதியார் பொண்டாட்டிமா? பாரதியார் பொண்டாட்டியா? சரி சொல்லுங்க. அந்த அம்மா அந்த மாதிரி ஒரு இந்த உலகத்துல மனைவி அமைய முடியாது. வறுமை,
சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டம். காரைக்குள்ள ஒரு செட்டியார் அடைக்கலம் கொடுத்தாரு. பாரதி 3 வேளை இங்கே சாப்பிட்டுக்க, 3 வேளை வயிறார சாப்பிட்டுக்க. ஆனால் அதான் பாரு எவ்வளோ பெரிய ஆள் பாரு. நீ எழுதுகிற அந்த புலமைங்கிற வரிகளை விட்டு அதை எழுதிக்கிட்டே இரு. நாளைக்கு இது பயன்படும்டா. நான் சோறு போட்டது கூட மறந்துடுவாங்கடா. ஆனால் நீ எழுதுன அந்த புலமை இந்த உலகத்துக்கு பயன்படும்டா. இவ்வளோ பெரிய ஆளா இருந்தவருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனா அந்த நிலைமையிலேயே அவருடைய மனைவி கண்ணம்மா அவரை விட்டுட்டு போகல. அந்த அம்மா அவர் பேர் என்ன தெரியுமா? செல்லம்மா. அந்த அம்மா சொல்லுது, ஐயா ஒரு வீட்டில் எத்தனை நாளைக்கு தாயா ஓசி சோறு திங்கிறது, நமக்கு அசிங்கமாக இருக்காதா? வேணாம் ஐயா. வான உடனே செல்லம்மா இங்கே தான் வயிறார சோறு கிடைக்குது. எனக்கு சின்ன சந்தேகம், உண்மையாவே செல்லம்மாவா கண்ணம்மாவா? பாட்டில் தாம்மா கண்ணம்மா, பேர் செல்லம்மா. அதானே பார்த்தேன். சொல்லுங்க. கண்ணம்மாவையும் செல்லம்மான்னு கூப்பிடுறது வழக்கம் இல்லை பேர் செல்லம்மா தான். பாரதியார் செல்லம்மா. சரியா? அவருக்கு மாறி செல்லம்மா இல்லை. நாளைக்கு போய் பார்க்குறேன். நீ நாளைக்கு சந்தேகத்தை தீர்த்துக்கணும்ல பார்க்குறேன். கண்ணம்மா இல்லை செல்லம்மா. சரி சொல்லுங்க. அந்த செல்லம்மா தான் சொன்னாங்க. கண்ணம்மாவா செல்லம்மாங்கிற பிரச்சனையா கதையை சொல்லுவாங்க. ஆமா இல்ல பேர் மாறிடக்கூடாது இல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இருந்தாலும் இப்போ எனக்கு இந்த நீங்க செல்லம்மான்னு சொல்றதை நம்பிக்கல. நாளைக்கு போய் நான் பார்த்துக்கிறேன். அதனால ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால தான் போய் பார்க்குறேன்னு. சந்தேகம்னு ஒன்று இருந்தா இல்லை உட்காந்துருக்கவங்களை கேட்டு பாரு. ஏன்னா அவங்க எல்லாம் படித்தவங்க. யாராவது சொல்லுங்க, செல்லம்மாவா கண்ணம்மாவா? பாரதியார் மனைவி பேரு செல்லம்மா. ஓடிக்கிட்டு இருக்கு. நீ நல்லா தேடி, நல்லா கூட தேடி பார்த்துக்க. சரி சொல்லுங்க. நான் எப்பவுமே ஒரு வார்த்தையை மறந்துட்டு சொன்னா கூட அது இல்லம்மா, அது தவறு, ஞாபகம் இல்லைன்னு சொல்லி போடுவேன் இல்லையா? ஆனா உண்மையான தகவலை சொல்லி போடுவேன். சொல்லிருங்க. ஒண்ணு இல்ல, இப்போ ஒரு அரியது ஒண்ணு கேட்கிறேன், கேளுங்க. இன்றும் அணையாத ஜோதியாக வடலூர்ல. ஆமா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றார் வள்ளலார். அவர் ஏற்றி வைத்தது வள்ளலார்னு சொல்றோம்ல. ஆமா. அவருடைய உண்மையான பேர் என்ன? இல்ல எனக்கு ராமலிங்கம்னு பேரு. என்ன பேரு? ராமலிங்கம். ராமலிங்கம். அவர் பொண்டாட்டி பேர் என்ன தெரியுமா? தெரிஞ்சுக்க. சொல்லுங்க. பொண்டாட்டி இது வரைக்கும் யாரும் சொல்லாத பதிவு. சொல்லுங்க. ராமலிங்கம் மனைவி பேரு தனக்கோட்டின்னு பேரு. சரி. என்ன பேரு? கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடந்துச்சு. வாழ்ந்தாங்களா? வாழல. என்னன்னு கேளுங்க. கல்யாணம் நடந்து நடக்குது முதலிரவு. இந்த அம்மா தனக்கோட்டி பால் சம்போட உள்ள போனாங்க. அவர் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை உட்கார்ந்துருக்காரு. இந்த அம்மா உள்ள போச்சு இல்ல, இந்த அம்மா தான் போய் காலில் விழுகணும். ஆமா. பட்டு வேஷ்டி அப்படி அவுத்தாரு, தலையில போட்டாரு. அந்த அம்மா காலில் விழுந்துட்டாரு. அம்மா தெரியாம தவறு பண்ணிட்டம்மா, இந்த வாழ்க்கை எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளில போயிட்டாரு. ஆமா. அன்னைக்கு போட்ட அந்த வெள்ளை ஆடை, தலையில போட்ட வெள்ளை துணிதான். சரியா? இப்ப சொல்ற மத்தியலா? ஆமா. அப்ப ராமலிங்கம் தனக்கோட்டி அப்படி பேர் சொல்றோம்ல, அது மால் பாரதி செல்லம்மா. சரி. அப்படி வறுமையால் இருந்தவர்கள் உண்டு. அதனாலதான் அடியாருக்கு உணவு கொடுத்தாங்க. உணவு கொடுக்கறது நல்ல பழக்க வழக்கம் தான். அதே போல இந்த அம்மாவுக்கு திருமணம் ஆனதுக்கு பிறகு மாங்கனி கொண்டு கொடுக்குறாரு. சிவனடியார் வர்றாங்க. கேட்ட உடனே பசியா இருக்கிறவங்கள பசியோட அனுப்ப கூடாதுன்னு அந்த அம்மா ஒரு மாங்கனி எடுத்து கொடுத்துட்டாங்க. அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. கணவர் உணவு நேரம் வந்துட்டாரு. வந்தவர் பசிங்கிறாரு. பசிக்குதுன்னு சொன்ன உடனே அந்த அம்மா பரிமாறுற நேரம் அந்த மாங்கனியை கொண்டு வந்து அவருக்கு அறுத்து வைக்கிறாங்க. பாத்தீங்களா? இல்ல அவர் பாதியோட தொட்டுட்டு விட்டுருக்காருல்ல, அதனால சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நேரத்துல மறுபடியும் இவர் இந்த மாங்கனி ரொம்ப ருசியா இருக்கே, இன்னொரு மாங்கனி கொடுத்தேன்னு கொண்டு வான்னு சொல்றாரு. கொண்டு வர சொன்ன உடனே அந்த அம்மா பதறி போறாங்க. இதுல ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சது என்னன்னா, புருஷன் கேட்டா இல்லைன்னு மனைவி சொல்லவே கூடாதான். இயற்கை இல்ல, அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க பெண்கள். அப்படி வாழ்ந்ததாலதான் இன்னைக்கு அவங்க இல்லாத காலத்துல அவங்க பெருமைகள் இருக்கு. இறைவனுடைய எடுத்துக்காட்டு இயற்கை. இப்படித்தான் இறைவன் வாழ்ந்தான். அதை மனிதன் கடைபிடித்து வாழ வேண்டும். வாழ்க்கை நல்லா வாழ்க்கை. அப்ப கணவர் கேட்டுட்டாருன்னு பதறி போய் சிவபெருமானை பார்த்து கேட்கிறாங்க. இறைவா, என் கணவர் கேட்கிறாரு, நான் என்ன செய்வேன்? இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஒரு பெண்ணா பிறந்தவ அப்படின்னு சொன்னா சிவபெருமானே ஒரு மாங்கனி அந்த அம்மா கையில கொடுத்தாரு. கொண்டு வர்றாங்க, பரிமாறுறாங்க. ஒரே மரத்து கனி தான் 2 கனியும். இந்த கனிக்கு அந்த கனிக்கும் சுவை வித்தியாசப்படுதே எப்படின்னு அவர் கேட்க, ஒன்றும் இல்லைங்க, இறைவனுக்கிட்ட கேட்டேன், சிவபெருமானே கொடுத்தாருன்னு சொல்ல. சிவபெருமானா உங்ககிட்டயா? நேரில் வந்தா கொடுத்தாரு, இதை நம்புறதான் அவர் கேட்கிறாரு. அப்பனா ஏன் கண்ணுக்கு முன்னாடி அந்த சிவபெருமானை உங்ககிட்ட கனி கொடுக்க சொல்லுன்னு சொல்றாரு. சிவபெருமான்கிட்ட மறுபடியும் கேட்குறாங்க. அவர் மறுபடியும் கனியை கொடுக்குறாரு. நீங்க இப்போ அவர் எப்படி தலையில முக்காடு போட்டுக்கிட்டு காலில் விழுந்தாரோ ஐயா, அதே போல இவர் என்ன பண்ணாரு, இந்த அம்மாவை திரும்பி கூட பார்க்கல, எடுத்தாரு ஓட்டம். அதோட இந்த அம்மாவை விட்டுட்டு போனவர் தான் வந்தாரு. மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு அதுதான் விட்டுட்டு போனவர். அங்கே போய் ஒரு கல்யாணம் பண்ணி அவருக்கு பிறந்த குழந்தைக்கு புனிதவதின்னு பேர் வச்சார். இந்த அம்மாவுக்கு தகவல்லாம் தெரிய வருது. கணவர் இன்னொரு திருமணம் பண்ணிட்டாரு, ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. கணவர் பார்க்காத நம்ம உடம்ப வேற யாரும் அழகை ரசிக்க கூடாது, உடம்பை பார்க்க கூடாது. சிவபெருமானுக்கு தலங்களுக்கெல்லாம் போறாங்க. போய் நிறைவுல கைலை மலைக்கு போறாங்க. போகும்போது சிவபெருமான் பார்க்கிறாரு,
என்னையே நினைச்சு எனக்காகவே வேண்டிக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துக்கு நீ வர்ற, உனக்கு ஒரு பரிசோதனை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, கால் வைக்கிற இடம் பூரா சிவலிங்கமா வர மாதிரி செஞ்சுட்டாரு. சிவலிங்கமா இருந்தா என்ன பண்ணுவோம், ஒருவேளை நம்மளாம் ஒதுங்கி நிற்போம், இல்லை என்னதான் நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம். அந்த அம்மா தலைகீழா நின்று கையை ஊண்டி நடந்து சிவபெருமானை பார்க்க போட்டாங்க. அவர் பார்த்தாரு, அம்மையே வருகன்னாரு. அந்த அம்மாதான் எனக்கு பேய் உருவத்தை கொடுங்க, இளமை எனக்கு வேணான்னு கேட்ட அம்மா. அந்த பாரதியார் கதை. அந்த அம்மா வாழ்க்கை கெட்டதுக்கு என்ன காரணம்? இறைபக்தி. ஆமா, அப்படித்தானே? இப்ப நம்ம வாழ்க்கையில கெடாம இருக்கணும்னா தேவைப்படுறது இறைபக்தி. அவன் பார்த்தேன், எப்பா இந்த அம்மா கூட நம்ம குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு நினைச்சேன். இந்த அம்மா நினைக்கிறாங்க, என் வாழ்க்கைக்கு காரணம் இந்த இறைபக்தி, அதனால இனி அது வேண்டாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு. அம்மையே அப்படின்னு. இப்போ ஒரு முக்கியமான செய்தி கேட்க போறேன். சொல்லுங்க. இப்போ நீங்க இருக்கீங்க, உங்க பக்கத்துல 2 தோழி இருக்காங்க. அங்கே இருந்து ஒரு ஐயா வர்றாரு. ஒரு தோழி கேட்பாங்க உங்கள்கிட்ட, அங்க வர்றது யாருன்னு. நீங்க பெருமையோடு சொல்லுவீங்க, நம்ம அப்பா தாப்பா. ஆமா சொல்லுவீங்களா? சொல்லுவேனே. ஒரு அம்மா வர்றாங்க, நம்ம அம்மா தான். ஒரு அண்ணன் வர்றாரு, நம்ம அண்ணன் தான். ஒரு தங்கச்சி வர்றாரு, நம்ம தங்கச்சி தான். இதுதானே? அவ்வளவுதான். உனக்கு ஒருவேளை ஒரு கல்யாணத்தை பண்ணி உன் தோழி நிற்கிற பொழுது உன் கட்டின புருஷன் வந்தா இது யாருன்னு கேட்டா நம்ம புருஷன் சொல்லுவியா? சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இந்த உலகத்திலேயே சொந்தம் அப்படின்னு இறைவன் நமக்கு கொடுத்தது கணவனத்தை. பெத்துக்கிற பார்த்தீங்களா பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளையா இருந்தா மருமகளுக்கு சொந்தம், பொம்பளை பிள்ளையா இருந்தா நம்ம மருமகனுக்கு சொந்தம். சாகிற வரைக்கும் இவர் தான் என் புருஷன், இவதான் என் பொண்டாட்டின்னு 2 பேர் மட்டும்தான் பந்தமா வாழ முடியும். அதனால நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு ஒரு மிகப்பெரிய கதையே இருக்கு. சொல்லுங்க. ஏன் அப்பனை அப்பான்னு சொல்லலாம், அம்மாவை அம்மான்னு சொல்லலாம், ஆனா பொண்டாட்டி புருஷனை நம்மளுதுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவமே இருக்கு. சொல்லுங்களேன். அப்ப இளமையே முதுமையாக மாத்தினாள் காரைக்கால் அம்மையார், அப்படித்தானே? அப்ப நீங்க சொன்னீங்க பத்தியா, அவர் கேட்கிறாரு கதை. அப்ப இரவு நேரம் வர்றாங்க, அடியார் வர்றாரு, சொல்ல முடியல. அப்ப மனைவி சொல்றா, நேத்து காலையில விதைச்சிட்டு வந்தீங்களே, மழை பெய்யுதுல்ல, அதெல்லாம் அப்படியே முளைக்கலாம், அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு போனாரு. கட்டுன்னு வேட்டி எடுத்தாரு, அப்படியே போட்டு அரிச்சாரு, கொண்டு வந்து கொடுத்தாரு. சரி கொண்டு வச்சு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கேன், விறகு கஞ்சி போவேன்னு. கூரை இருக்குல்ல தாவரத்துல, பிரினர் 4 கூரையை பிரிச்சுக்கிட்டு குச்சியை சமைச்சு அடியாருக்கு உணவு கொடுத்தாங்க. யார் கொடுத்தா? இப்ப சொன்ன மாதிரி 63 நாயன்மார்கள் ஒருத்தர் கொடுத்தாங்க. நீங்க இவ்வளவு தூரம் கதை சொல்லி பேரை மட்டும் எனக்கு நிறுத்துறீங்க. இது நல்லா இருக்கே. இல்ல அடியார் கொடுத்தாரு, யார்? நீங்க கேட்டீங்கல்ல, நான் தான் இந்த ஊர்ல பிறந்தாங்க, அவங்க பேரு இது. செல்லம்மா சொல்லுது, ஐயா ஒரு வீட்டுல ஓசி சோறு திங்க முடியாது, வேண்டாம், நம்ம வாழ்ந்தாலும் கௌரவமா. இப்ப அந்த அம்மா பதிவு பண்ணுது. இப்ப சமீபத்துல ஒரு நூல் வெளியிடுறாங்க. அந்த நூல் வெளியிட அவங்களுடைய பேத்தி, பாரதியாருடைய பேத்தி தகவல் சொல்லிட்டு வர்றாங்க, இப்படியெல்லாம் வாழ்ந்தோம், இப்படியெல்லாம் இருந்தோம், இப்படியெல்லாம் தாத்தா வாழ்ந்தார் இருந்தார் அப்படின்னு. அந்த செல்லம்மா சொன்னாங்க, இந்த உலகத்தில் மீண்டும் நான் உயிரோடு பிறக்க வேண்டுமையானால் என் பாரதியை எனக்கு கணவனாக அமைய வேண்டும் என்ற வரத்தை இறைவா நீ கொடுறானா, வறுமையாக இருந்தாலும் மீண்டும் அந்த பெண் அவரே கணவனாக வேண்டும் என்று கேட்டார். எதுவும் பார்ப்பில்லாத அன்பு அது, அதனாலதான் அவரே வேணும்னு கேட்கிறாங்க. எங்க இந்த காலத்துல புருஷன் ஒரு 10,000 ரூபாய் கடை வாங்கி இருக்கட்டும், எனக்கு வாங்கி கொடுக்க உனக்கு வழியில நான் போறேன், எங்க அம்மா வீட்டுக்கு போயிருது. என்ன உனக்கு விவரம் தெரியல, ஒரு 10 நாள் தான் இருக்கான். கட்டின புருஷனை விட்டுவிட்டு இன்னொருத்தன் கூட வீட்டுக்குள்ள உல்லாசமா இருந்து இவன் அண்ணன் மாதிரியே வீடியோ எடுத்து தெரியுமில்ல போட்டு விட்டான். இதுல எனக்கு ஒரு வருத்தம் என்ன சாமி தெரியுமா? இப்ப இவங்க எல்லாம் இங்க உட்காந்துருக்காங்க, இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ண காலத்துல அவங்க பொண்டாட்டி மாசமா இருக்கதை அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்களா? நேருக்கு நேரம் சொல்ல மாட்டாங்க. கட்டுன புருஷனுக்கு மாசமா இருக்கிறதையே புருஷன்கிட்ட சொல்றதுக்கு வெக்கப்பட்டாங்க. அப்ப சொல்லக்கூடாது அந்த இடத்துல மறைமுகமா தான் சொல்லணுங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு. இப்ப அது இல்ல. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன் பாரு. கட்டின புருஷன் பொண்டாட்டி மயக்கம் மாறும், ஆனா புருஷனுக்கு தெரியாது. அப்பெல்லாம் ஊருக்கு ஒரு மருத்துவச்சி இருப்பாங்க, அவங்க தான் உடனே கூட்டிட்டு வருவாங்க. அப்படின்னு இப்படி கையை பிடிக்கும், இப்படியே ஆரம்பிக்கும்ல, முகம் மூஞ்சி இங்க வந்துடும். நீங்க மருத்துவச்சியாவே மாறிட்டீங்க. சிரிச்சு நடிப்பேன் நானு, ரொம்ப நடிக்கிறேன். இங்க சிவாஜி கணேசன் மட்டும் இருந்திருந்தா ஆத்தாடி செத்துருப்பாரு. உங்களை பார்த்தோன்னே மதுரையில திருவிளையாடல் ஷூட்டிங், தொட்ட கதையை பிடிச்சிட்டு போய் சொல்லிடுறேன், நீங்க சொன்னீங்கன்னா அப்படி ஆரம்பிச்சிருவேன். அதைத்தான் பார்த்தேன். திரைப்படம் திருவிளையாடல் ஷூட்டிங், சிவாஜி கணேசன் நடிக்கணும்.
அது கதாபாத்திரம் தெரியும். சரி. இணையா நாகேஷ் நடிக்கணும். அவரும் நடிக்கணும். தர்மிங்கிற கதாபாத்திரத்துல. பயம் இருக்கும்ல. ஆத்தி நடிகர் திலகம்னு பேர் வாங்கினவர் அவரு. டைரக்டர் ஏபி நாகராஜன் சொல்றாரு, நாகேஷ் நாளைக்கு நீ சிவாசி கூட போட்டி போட்டு நடிக்கணும். உன் கதாபாத்திரம் தர்மி, சிவாசி, சிவபெருமான் மனித உருவில். அப்புறம் எப்படி நடிக்கணும்? என்னால முடியாதுங்க சொல்லுவாங்க. ஐயோ என்னால முடியாதுங்க, அவர்கிட்ட நடிக்க முடியாதுங்கன்றாரு. ஏய் நடியா எப்படிங்க அவர் எவ்வளவு பெரிய நடிகை அவர்கிட்ட போய் நடிக்க சொல்லி நீங்க? நான் அசிங்கப்பட்டுருவேன், பார்க்குற முறை என்னை திட்டுவாங்க, வேணாம்னாரு. நீ நடினாரு. சிவாஜி சொன்னார், நடியா என்ன பயப்படுற? நடிச்சு திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிடுச்சு. சிவாஜியே பாராட்டுறாரு. நாகேஷ் நண்பர் கேட்குறாரு, நாகேஷ் நடிக்க முடியாது நீ என்ன பிண்டி எடுத்திருக்கியா சிவாஜியை விட நல்லா நடிச்சிருக்கிய. ஆமாம் இந்த நடிப்பு உனக்கு எப்படி? அவர் சொன்ன உண்மை என்ன தெரியுமா? நான் சென்னையில் கபாலீஸ்வருடைய சிவனுடைய கோயிலுக்கு பக்கத்தில் குடியிருந்த காலையில் நான் வாக்கிங் போவேன். அப்படி நடந்து போகிற பொழுது நல்ல வெளிச்சம். அதில் ஒரு பைத்தியக்காரன் அந்த சிவன் கோயில் சுபத்தை பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பேன், புலம்பிக்கிட்டே இருப்பேன். அந்த கதாபாத்திரத்தை என் மனசில் நினச்சேன், இது மாதிரி நான் இங்கே நடித்தா எப்படி இருக்கும், அதை உணர்ந்தேன், நான் நடித்தேன்னு நாகேஷ் சொல்கிற பொழுது எல்லாரும் கண் கலங்கினாக. ஒரு பைத்தியக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் பெருசு நிறைய இருக்கு இல்லையா? அதனாலே காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் பேசுவதற்கு ஆசை இருக்கு, விருப்பம், கேட்பதற்கு இவர்கள் விருப்பம் இருந்தாலும் கதியின் முறைப்படி கேட்கும் கேள்விகள் கேளுங்க அப்படின்னு நினைக்கிற பொழுது பண்டுபிள்ளை கற்கண்டு ஒளி மாதே, பண்டுபிள்ளை கற்கண்டு ஒளி மாதே, நீ மண்ணிருக்கும் நாடு சொல் கோதே. கேட்கல அப்பா பேரு நம்பி, அம்மா பேரு நங்கை மோகினி, ஒன்பையார். வள்ளி வந்த நோக்கம் காவல். அதனால உனக்கு ஒரு கல்யாணம். நாரதர் கல்யாணமா? உனக்கு எனக்கு நாரதர் கல்யாணம் சாவிக்காத. உனக்கு ஒரு கல்யாணம். எனக்கா? கல்யாணம் பண்ணணும்னா மாப்பிள்ளை வேணுமே சுவாமி. நானும் நடிப்பேன். பரவாயில்லையே நடிக்கணுமா? மாப்பிள்ளை அதனால தான் இயல் இசை நாடகம் தான். ஓ நடிப்ப குடும்பம் இப்படி குடும்பம் இல்ல, ஓ நடிப்ப நான் இவ்வளவு இருந்து பார்த்துட்டேன். சரியா? மேடையில தானே சொல்றீங்க? அதைத்தான் சொல்றேன். வேடம்னா ஆறுமுகம் கூட்டிட்டு வருவார் கையை பிடிச்சிக்கிட்டு. ஆமா தெரியுமா கதை உங்களுக்கு? நீங்க பார்த்துக்க மாட்டீங்கல்ல, சந்திச்சு பார்த்துக்க மாட்டீங்க. நான் அப்ப மணப்பால இருந்தேன்ல, உனக்கு மாதிரி இருக்கும். தெரியும் தெரியும். ஆமா அப்படி சொல்லாதீங்க. பாவாடை ஒரு சட்டை கூட்டிட்டு வருவாரு. ஆமா எவ்வளவு பெரிய பாடகன் தெரியுமா? ஆமா ஆமா மிகப்பெரிய பாடகன் ஆறுமுகம். அவரே நான் சந்திச்சிருக்கேன். ஐயா நான் பேசிக்கிட்டு இருப்பேன், பேசிக்கிட்டு இருக்கும்போது ஓரத்து வருவார். வந்துட்டு டேய் பாம்டா ஏண்டா பிசமர்றா மைனே சுமார் சொல்லிட்டே இருப்பார். நான் விடுறது அப்ப இருந்த வீரம் இப்பத்தானே கொஞ்சம் பதுங்கிக்கிட்டான். அதனால உனக்காக பார்த்தா அந்த மாப்பிள்ளை இல்ல. அப்ப இருந்த காலம் அப்படி, இப்ப இருக்க காலம் அப்படி. அன்னைக்கெல்லாம் வளர்மதின்னு ஒரு சிரி பாட்டு தெரியும் உங்களுக்கு? தெரியும்? மதுரை தெரியும்ல? எனக்கு என்ன பாட்டு என்ன பாட்டு. அந்த அம்மாளுக்கு எனக்கு ஓயாம சண்டை வரும். அவங்க வந்து நின்னாலே நாங்களாம் பயப்படுவோம். கேளு இது டான்சரு எப்படி பேசும் தெரியுமா? கம்பீரம் பேசும், கை வாங்கி தான் பேசும். அந்த அம்மாவெல்லாம் எதிர்த்து நின்று சமாளிச்சு அதுக்கப்புறம் தான் புதுக்கோட்டை வந்தேன். இந்த தொழிலில் நான் நிறைய அடிபட்டிருக்கேன். ஒரு அம்மா என்னை கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு தெரியுமா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல, நீலாம் கட்டியை பிடிச்சிட்டு வந்த, என் காலில் விழுந்து நீ கும்பிட்டாலும் உனக்கெல்லாம் அந்த வார்த்தை வராதுன்னு சொல்லி சின்ன. அதே அம்மாவை அழுக வச்ச மேடையில் இந்த கலை அதுதான் தொழில் நடந்த சம்பவம் வாங்கி தெரியுமா? தொந்துலிங்கபுரத்தில் இந்த நிகழ்வு ஊருக்காரவு கத்துறா விடவே இல்லை. ஆமா கண்ணி தண்ணி ஊத்துச்சு. இப்ப சமீபத்து ஒரு மிருதங்கம் ஒரு அம்மா பேசிக்கிட்டே இருந்துச்சு, விடவே இல்லை. மேடையிலே அழுக வச்சேன். அழுகிட்டு உள்ள போச்சு. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவர்களுக்கு கெட்டவன். அதனாலே நாரதர் நடத்தி வைக்கும் கல்யாணத்தை பாரமா நல்லதொரு மனசு வச்சு போட போற தானமா போட போற தானமா அதுக்கப்புறம் உன் அழகுக்கு அழகு தகுந்தவாறு நீ ஒரு 10 பிள்ளைய பெத்துக்கிட்டு. என்ன சாமி குறைச்சு சொல்றீங்க? ஒரு டெசன் கணக்கா இருக்கட்டும். ஒரு பிள்ளைய பெக்கிறதுக்கே கிழிக்கிறாங்களாம்.
இல்ல சுவாமி, ஆ. நான் ஒரு பால்வாடியை திறந்தா எல்லா பிள்ளையும் என் பிள்ளையா தான் இருக்கணும். நான் எல்லாமே சுய பிரசவம் பெற்றுக்குவேன். ஆ? ஓ, இதெல்லாம் யாருப்பா? எல்லாம் வள்ளி விட்டு பிள்ளையப்பா. சொல்லணும் சுவாமி. ஒன்று வாழும் பொழுது இந்த ஊர் உலகத்துக்கு ஒரு வீட்டை கட்டி வசதியாக வாழ்ந்தாயான்னு சொல்லணும். சரி. இல்லை பேரும்புகளோட வாழ்ந்தான்னு சொல்லணும். ஏன் அப்பா எல்லாத்தையும் புள்ள குட்டியாவது நிறைய பெற்றான்னு சொல்லணும். ஏதாவது ஒன்று வேண்டாமா? செல்வங்கள் 2. ஆமாம். ஒன்று கல்வி செல்வம், இன்னொன்று மழலை செல்வம். ம். இங்க பாரு சூர்யா, இது 2க்கு மிக சிறிய சிறப்பு. இதுல மிகப்பெரிய சிறப்பு கல்வி செல்வம். கல்வி தானே எப்பவுமே கைவிடாது. ஆமாம், இறக்கும்போது கூட படித்தது நம்ம கூடயே தான் வரும் எப்பவுமே. ஆனால் நீ சொன்னவர் 1வது கைவிடாது. அறிவு ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் சொல்றேன். நான் 10 12 பிள்ளை இந்த பத்துக்கிட்டேன். நாட்டை அறிஞர் அண்ணா, இந்த நாட்டை அறிஞர் அண்ணா வாழ்ந்த காலகட்டம். முதலமைச்சர் படிக்காததுன்னு சொல்லக்கூடாது. அவர் அமெரிக்காவுக்கு படிக்காத போயிருக்காரு. அமெரிக்காவுக்கு போன அண்ணாவை பார்த்து அங்கே உள்ள வெள்ளக்காரன் கேட்குறேன், அண்ணா உன் நாட்டில் மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருக்கே, யூனியன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதனால உன் நாட்டுக்கு என்ன பெருமைன்னு. ஒரு அறிவாளி இல்லையா, 2 வரில் பதில் சொன்னார். யூனியன் ஆப் ஆனியன்னார். என்ன சொன்னாரு? ஆனியன்னார். ஆனியன்னா என்னங்க? அவன் பூரா சிரிக்கிறேன். என்னடா ஒரு முதல்வர்கிட்ட கேட்குறேன், இவர் வெங்காயங்கிறாருன்னு. அதுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தோலை உரிச்சா உள்ள ஒரு தோல் இருக்கும்டா, அதை உரிச்சா அதுக்குள்ள ஒன்று இருக்கும்டா, அதை உரிச்சா அதுக்குள்ள ஒன்று இருக்கும்டா. மொத்தத்தில் ஒன்று தோலை உரிக்க உரிக்க அதனுடைய தோல் பகுதி எப்படி வந்து கொண்டே இருக்கிறதோ அதான என் நாட்டின் மகிமை. ஒரு தமிழனை தொட்டால் பின்னால் பல கோடி தமிழர் பண்ண பெருமையை அறிஞர் அண்ணா அமெரிக்காவில் சொல்லி முடிச்சார். மீண்டும் இந்த பகுதிக்கு வர்ற பொழுது அறியப்படாத விஷயங்களை பேசுவோம். அந்த மகள் வந்த ஆபத்தை பாட்டு முடிஞ்சிருச்சுடா. இல்ல நீங்க சொன்னீங்கல்ல, மேடைக்கு வந்துட்டா நீ பெரியாளா நான் பெரியாளாங்கிறது பெரிய விஷயம் இல்ல. கருத்துக்கள் என்ன இங்க மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு, அதுதான் பெரிய விஷயம். பெரிய ஆளுங்கிறது அவங்க தான் பார்த்து சொல்லணுமே தவிர இதுல யாரும் பெரிய ஆளுன்றது என்னை பொறுத்தவரை பெரிய ஆளுன்றதுலாம் யாரும் கிடையாது. நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரும், அவ்வளவுதான். உனக்கு தெரியுமா? உனக்கு ஒன்று, இந்த மேடையில் சண்டை போடுறதெல்லாம் ஏமாத்துற வேலை. அது எனக்கு பிடிக்காது எனக்கு எப்பவுமே. உனக்கு என்ன தெரியும் நீ பேசு, அவ்வளவுதான். எனக்கு என்ன தெரியும் நம்ம பேசுவோம். அதில் என்ன ஒன்றும் இல்லையா? இப்போ நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன், அவ்வளோ தெரியல, அடுத்த மேடையில் அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன நீ கேட்குறேன், எனக்கு தெரியல, நான் தெரிஞ்சுக்கணும். தெரியாததை தெரிஞ்சுதான் இந்த இடம். சரிதானே? மிருகப்பெருமா உனக்கு எனக்கு மறுபடியும் என்ன நாரத நானல்ல அப்படிங்கிறது சத்தியம். முருகா ஞான பண்டிதா, சீக்கிரம் பாருங்கள் முருகா.